பரந்தூர் விமான நிலையத்திற்காக 1000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மொத்தம் 3700 ஏக்கரில் விமான நிலையம் அமைய உள்ள நிலையில் நிலம் கையகப்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் துரை வெங்கடேஷ். வணக்கம் துரை வெங்கடேஷ். பரந்தூர் மக்கள் தொடர்ந்து நிலத்தை கைப்பற்றக்கூடாது என்று போராட்டம் நடத்தி வரும் நிலையில 1000 ஏக்கர் நிலம் தற்போது கையகப்படுத்தப்பட்டிருக்கு. விவரங்கள் என்ன? வணக்கம். இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக தொடர்ந்து ஏகனாபுரம் கிராமம் உள்ளிட்ட பல்வேறு கிராம மக்கள் தற்போது போராட்டங்களை தொடர்ந்து வரக்கூடிய நிலையிலே 1000 ஏக்கர் நிலங்களானது தற்போது கையகப்படுத்தப்பட்டிருப்பதாக வருவாய்த்துறை தகவலானது வெளியாகி இருக்கிறது. சென்னையினுடைய 2வது விமான நிலையத்திற்காக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள காஞ்சிபுரம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் அந்த 2 தாலுகா பகுதியிலே பரந்தூரை சுற்றியுள்ள 20 கிராமங்களில் 5320 ஏக்கர் பரப்பளவில் இந்த பரந்தூர் பசுமை வெளியினால் அமையப்பட இருக்கிறது. இதை அரசு மீதம் இருக்கக்கூடிய 3774 ஏக்கர் தனியார் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த விமான நிலையம் அமைக்கும் திட்ட மதிப்பானது 29,150 கோடி 29,150 கோடியாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. இந்த பரந்தூர் அதே போன்று பரந்தூர் பி பிரிவு, கண்டலம், கொடவூர், அதே போன்று தொடூர், நெல்வாய், வளத்தூர், மடப்புரம், தேக்காங்குளம் அதே போன்ற பல்வேறு கிராமங்களை உள்ளடக்கி 20க்கும் மேற்பட்ட கிராமங்களானது இதற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த 13 கிராம மக்கள் இந்த பரந்தூர் விமான திட்டத்திற்கு எதிராக தொடர்ந்து எதிராக போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இந்த 13 கிராமங்களை உள்ளடக்கி இந்த அணுகு சாலைகளும் அமையப்பட இருக்கிறது. இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்காக அறிவிப்பு வெளியான நாள் முதல் திட்டத்தை எதிர்த்து ஏகனாபுரம் உள்ளிட்ட அந்த குடியிருப்பு முழுவதும் போகக்கூடிய அந்த கிராம மக்கள் உட்பட பல்வேறு கிராமங்களை தொடர்ந்து போராட்டங்களை நடத்தியும் அதே போன்று கிராம சபை கூட்டங்களை புறக்கணித்தும் அதே போன்று கிராம சபை கூட்டங்களிலே இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக தீர்மானங்களை நிறைவேற்றியும் தொடர்ந்து இந்த இந்த எதிர்ப்புகளானது தொடர்ந்து வரக்கூடிய நிலையிலே இந்த பரந்தூர் அதே போன்று நெல்வாய், கொடவூர், அக்கமாபுரம், வளத்தூர் ஆகிய 5 கிராமங்களை சேர்ந்த 19 பேர் அந்த நிலங்களை முதலாக இந்த விமான நிலையத்திற்கு அந்த வழங்கியிருந்தார்கள். அதன்படி அந்த 441 பேர் தற்போது அந்த 566 ஏக்கர் நிலங்களை வழங்கியிருப்பதாகவும் தற்போது 1000 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தும் பணியானது முடிந்துவிட்டதாகவும் வருவாய்த்துறை தரப்பிலே தெரிவிக்கப்படுகிறது. இதற்காக இழப்பீடு தொகையாக 400 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாகவும் மீதமுள்ள நிலங்களை கையகப்படுத்தும் பணியானது விரைவில் நிலஎடுப்பு பணிகளானது நடத்தப்பட்டு வருவதாகவும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி.